கார்த்தியோட அம்மா அபிராமி சிலைக்கு பின்னால் முத்துவேல், சிவனாண்டி, சந்திரா இவங்க 3 பேரும் திட்டம் போட்டு பாம் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரா, சாமுண்டீஸ்வரி, ராஜராஜர், மயில், கார்த்தி, ரேவதி எல்லாரும் நல்லா லுக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு காரில் ஏறி கார்த்தி அம்மாவோட அபிராமி சிலை இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போன உடனே அருணோட மனைவி, ஆனந்தோட மனைவின்னு எல்லாருமே சாமுண்டீஸ்வரியோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்தையுமே வாங்க வாங்கன்னு வரவேற்காங்க. அப்புறம் ஆனந்தோட மனைவி எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்குறாங்க. ஜூஸ் குடிச்சிட்டு சந்திரகலா ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டி ஃபோனை எடுத்து என்ன சந்திரான்னு கேட்க, சந்திராவும் சிவனாண்டிக்கிட்ட நம்ம ஆசிரமத்தோட சிலையை பாம்பு வச்சு வெடிக்க வைக்கணும், இதை திறந்துட்டாங்கன்னா என்னைய கார்த்தி அவங்க அம்மா அபிராமி சிலை முன்னாடி தூத்து பெருக்க வச்சிருவான், அது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும், யார் முன்னாடியும் தலை முடியாதுன்னு சந்திரா சொல்ல, அதுக்கு சிவனாண்டி நீ எதுக்கு அவங்க அம்மா சிலை முன்னாடி தூத்து பெருக்கணும், அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன், அந்த கார்த்தியை நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்கிறான். உடனே சந்திரா பிளான் என்னன்னா பாமை அவங்க அம்மா சிலைக்கு பின்னால் பொருத்தணும், அதுவும் யாருக்கு தெரியாமல் பண்ணணும்னு சந்திரா ஃபோனில் சொல்கிறா. அதுக்கப்புறம் சந்திராவை தேடி சாமுண்டீஸ்வரி சந்திரான்னு கத்திட்டு வரா. உடனே சந்திராவும் நான் ஃபோனை வைக்கிறேன், அக்கா என்ன தேடி வரான்னு சொல்லிட்டு சந்திரா ஃபோனை வச்சிடுறா. ஃபோனை வச்ச உடனே சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஃப்ரெண்டு கிட்டேன்னு போய் சொல்கிறா. சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட தூண்டுதலா, அக்கா இந்த டிரைவர் பையன் ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டியதாக போச்சேன்னு சந்திரா சொல்ல, சாமுண்டீஸ்வரியும் மினிஸ்டர் மட்டும் என்னை பார்க்காம என்னை கூப்பிடாமல் இருந்திருந்தா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க மாட்டேன்னு சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டியும் முத்துவேலும் கார்த்தியம்மா சிலைக்கு பின்னால் பாம்பு வைக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. சிவனாண்டி அவனுக்கு தெரிஞ்ச ரவுடி ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி வெடி மருந்து வச்ச பாம் எனக்கு ஒன்று வேணும், இன்னும் 2 மணி நேரத்தில் வேணும்னு சொல்ல, அந்த ரவுடி 2 மணி நேரத்தில் எப்படி கிடைக்கும்னு அவன் சொல்ல, அதுக்கு சிவனாண்டியும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேணும்னு சொல்ல, அந்த ரவுடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார், அந்த ஆளுக்கிட்ட பணத்தை அதிகமாக கொடுத்து பாமை வாங்குறேன்னு சொல்லி அந்த ரவுடி ஃபோனை வச்சிடுறான். 1 மணி நேரம் கழித்து அந்த ரவுடி வெடி மருந்து வச்ச பாமோட சிவனாண்டி வீட்டுக்கு வரான். சிவனாண்டி அந்த ரவுடிக்கிட்ட பாம் ரெடியானு கேட்க, ரெடி சார், ஆனால் 10,000 கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்கிறான். உடனே சிவனாண்டி அந்த ரவுடிக்கிட்ட 10,000 ரூபா பணத்தை கொடுக்குறான். கொடுத்துட்டு இந்த ரவுடி இதே மாதிரி வேலை வேற இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். உடனே அடிக்கடி நம்மளை கூப்பிடுங்கன்னு சொல்ல, சிவனாண்டியும் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சிடுறான். அதுக்கப்புறம் சிவனாண்டியும் முத்துவேலுவும் அந்த பாம்பை எடுத்துகிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம்னு முடிவு பண்ணுறாங்க. பாம்பை எடுத்துகிட்டு அங்கே வரவும் வழியில் மயில் நின்று சிவனாண்டியை கிண்டல் பண்ணுறாரு. நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூட்டா நீ உடனே வந்துடுவியா, உனக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லையான்னு கேட்கும்போது, விடுங்க மாமா, அவங்க வந்துட்டு போகட்டும்னு, கார்த்தியோட அம்மா ஃபங்க்ஷன் திறக்கிறத பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போகட்டும்னு நக்கலாக சிவனாண்டியையும் முத்துவேலையும் ரேவதி பேசிட்டு போகிறா. உடனே சிவனாண்டிக்கு கோபம் வருது. உன்னை சும்மா விட மாட்டேன்னு கத்த, அதுக்கு முத்துவேலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லாரும் சாக போகிறாங்க, விடு மகனே, சிவனாண்டியை முத்துவேலும் ஆறுதல் படுத்துகிறாரு. அப்போ உள்ள நுழையும் போது போலீஸ் நிற்கிறாங்க. மகனே என்ன பண்ணுறது, நம்ம கையில் வேற பாம்பு இருக்குது, மாட்டுனா நம்மளை லாடம் கட்டிடுவாங்கன்னு முத்துவேல் சொல்ல, சிவனாண்டியும் நீங்கள் போங்கப்பா, நான் பின்வாசல் வழியாக சுவரில் ஏறி வந்து அந்த அபிராமியோட சிலையில் பாம்பை வச்சிடுறேன்னு சொல்லிட்டு முத்துவேல் உள்ளே போக சிவனாண்டி வெளியே போயிடுறாரு. சிவனாண்டி சுவர் வழியாக மேலே ஏறி பின்பக்கமாக வந்து கார்த்தியோட அம்மா அதாவது அபிராமியோட சிலையில் வேகமாக வந்து பாம்பை வைக்கலான்னு வரும்போது சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பையன் வேகமாக ஓடி வந்து சிவனாண்டியை இடிக்க, அந்த பாம் இருந்த பை பறந்து எங்கேயோ போய் விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த சிவனாண்டி தேடி பார்க்குறான், அந்த பாம் இருந்த பையை காணவே இல்லை. அதுக்கப்புறம் சிவனாண்டியை சந்திரா பார்த்துட்டு சிவனாண்டி கிட்ட என்னங்க பாம் அந்த அபிராமியோட சிலையில் வச்சிட்டிங்களான்னு கேட்கும்போது, எங்கே வைக்கலாம்னு வரும்போது ஒரு பையன் வேகமாக ஓடி வந்து தட்டி விட்டுட்டான், பாம் இருந்த பை எங்கே விழுந்துச்சுன்னே தெரியலன்னு சிவனாண்டி சொல்ல, அதுக்கு சந்திரகலாவும் என்னங்க இது கவனமாக எடுத்துகிட்டு வர மாட்டிங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே அதை தேடி அந்த அபிராமியோட சிலையில் வச்சுருங்க, அக்கா பார்த்துடக்கூடாது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு சந்திரகலா கிளம்பிடுறா. அப்புறமா அந்த சிவனாண்டி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தொட்டி இருக்குது, அந்த தொட்டிக்கிட்ட பாம் இருந்த பையை சிவனாண்டி பார்த்து எடுத்துகிட்டு அபிராமி சிலையில் வச்சுட்டு இங்கே உள்ள எல்லாரும் பஸ்மமாக போகிறீங்கன்னு சிவனாண்டி மனசில் நினச்சிட்டு சிவனாண்டி சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணி, சந்திரா நான் பாமை செட் பண்ணிட்டேன், ரிமோட் என்கிட்ட தான் இருக்குது, நீ வந்து வாங்கிட்டு போயிட்டு அந்த ரிமோட்டை எடுத்துகிட்டு இந்த பாம் செட் பண்ண ரிமோட்டை வச்சிருன்னு சொல்ல, சந்திரகலாவும் மறைஞ்சு வந்து சிவனாண்டிக்கிட்ட இருந்து ரிமோட்டை வாங்கி யாருக்கும் தெரியாமல் ரிமோட்டை மாற்றி வச்சிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு மினிஸ்டர் வராங்க. மினிஸ்டர் வந்த உடனே ரோட்டில் வெடி கொளுத்திட்டு எல்லோரும் மினிஸ்டரை வரவேற்காங்க. மினிஸ்டரும் உள்ளே வந்த உடனே ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்து மினிஸ்டரை பலமாக கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி சிலைக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டேஜ் போட்டு பேசுகிறதுக்கான ஒரு மேடையை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்டரும் வந்ததுனால ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது.
அந்த கார்த்தி முதல்ல பேசுகிறாரு. எங்கள் அம்மாவோட சிலையை திறந்து வைக்க வந்த மினிஸ்டர் அம்மாவுக்கு சரி, மீதி உள்ள அனைவருக்கும் நன்றின்னு கார்த்தி சொல்ல, மினிஸ்டர் வேகமாக வந்து கார்த்திக்கிட்ட இருந்து மைக்கை வாங்கி இந்த கார்த்தியை பற்றி தான் நான் உங்கள் முன்னாடி பேச போகிறேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கார்த்தி வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டோட மகன்தான். இந்த கார்த்தி அவங்க அம்மா அண்ணா அவங்க அம்மாவுக்குன்னா உயிர், அதே போல் இவனுக்கு அவங்க அம்மானா உயிர். அதனால் கார்த்தி தான் எல்லாமே இந்த கார்த்தி தான் எல்லாமே பெத்த பசங்களுக்கு சோறு போடாத இந்த காலத்தில் இந்த கார்த்தி அவங்க அம்மா நினைவா அவங்களுக்கு ஒரு சிலையை கட்டி ஆதரவற்றோர் இல்லம் தொடங்கி அந்த ஆதரவற்றோருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறான். இந்த கார்த்தி மாதிரி ஒரு பிள்ளை கிடச்சதுக்கு அபிராமி புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, கார்த்தி இல்லை மேடம், நான் தான் அவங்கள அம்மாவை அடைஞ்சதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி அழுகிறான். அவங்க என் கூட ரொம்ப நாள் இருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி பாதிலேயே என்னை விட்டுட்டு போவாங்கன்னு நினைக்கலன்னு கார்த்தி அழுகும்போது, மினிஸ்டர் அழாதீங்க, கார்த்தி உங்கள் அம்மா இறந்தாலும் அவங்களோட நினைவுகள் எல்லாம் உங்களே தான் சுற்றி வரும்னு கார்த்திக்கு அந்த மினிஸ்டர் ஆறுதலாக பேசுகிறான். உடனே ரேவதியும் வேகமாக ஓடி வந்து அழாதீங்க கார்த்தின்னு சும்மா சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல இருந்து சந்திரகலா நாடகத்தை எல்லாம் பார்க்க முடியலைன்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறா. முத்துவேல் சிவனாண்டிக்கிட்ட நாம் வந்த வேலை தான் முடிஞ்சுட்டேன், நம்ம கிளம்பலான்னு முத்துவேல் சொல்ல, சிவனாண்டி இருங்க, அப்பா அந்த அபிராமியோட சிலைக்கு சுக்கு நூறாக உடையிறத நான் பார்க்கணும், அந்த கார்த்தி அதை பார்த்து வேதனைப்படுறதையும் நான் பார்க்கணும், அதுபோக அதில் உள்ள எல்லோரும் சிதறணும், இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு கிளம்பலாம்னு சிவனாண்டி முத்துவேல்கிட்டே சொல்கிறான். அப்புறம் சிவனாண்டி வந்து நம்மளோட சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாம் வெடிச்சிரும், அதனால் நீ அந்த இடத்துல இருந்து நகண்டு போயிரு அப்படின்னு சொல்லும்போது, சாமுண்டீஸ்வரி கிட்ட இருந்து சந்திரா விலகி போகிறா. உடனே சாமுண்டீஸ்வரி கூப்பிடுறா, என்ன கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது, இல்லைக்கா 1 பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சந்திரகலா கிளம்புறா. சந்திரகலா தூரமாக போய், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் பஸ்பமாக போகிறீங்க, அதுக்கப்புறம் நான் தான் இந்த ஊரில் எல்லாமே, நானும் என் கணவரும் தான், என்னையும் என் கணவரையும் எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பீங்க, இனிமேல் நீங்கள் யாரும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் மயில் மாப்பிள்ளை என்ன இவங்க தனியாக வந்து நிற்கிறாங்க, ஏதோ காரணம் இருக்குன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ரேவதியும் உடனே நினைக்கிறா. ஆனால் அவங்களுக்கு அது என்னன்னே தெரிய வரல. அடுத்த வீடியோவில் நாங்கள் மீதி உள்ள சீன்களை நம்ம பார்க்கலாம்.